நான் உங்க அனீஸ். இதுவரைக்கும் எங்கேயுமே பார்க்காத முறையில பில்லி சூனியம் செய்வினைகளை பாம்பாட்டி சித்தர் கோவில்ல எடுக்கிறாங்க. அதைத்தான் இன்னைக்கு நான் பார்க்க போறேன். செய்வினையை தீயில் எரிக்கும் வினோத ட்ரீட்மெண்ட். இங்கே பூஜை முடிஞ்சதுக்கப்புறமே எந்த ஒரு பொருளையுமே அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. எல்லா பொருளையும் இங்கே போட்டு எரித்து அவங்க பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இதுவரை பார்த்திராத திகிலூட்டும் காட்சிகள். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற புலியூர் கிராமத்துல தான் இந்த பாம்பாட்டி சித்தர் கோவில் இருக்கு. கூடு விட்டு கூடு பாயிற பாம்பாட்டி சித்தர் தன்னோட உடலை இந்த இடத்துல தான் விட்டுட்டு போனாராம். அப்படி அவர் உடலை விட்டுட்டு போன போது அவர் கைப்பட எழுதிய ஓலைச்சுவடி, அதோட அவர் பயன்படுத்தின பொருட்களை எல்லாம் இங்க விட்டுட்டு போயிட்டாரு. இந்த கோயில் பூசாரிங்க அதையெல்லாம் இன்னைய வரைக்கும் பாதுகாப்பா பராமரிச்சுட்டு வராங்க. தீராத நோய்களுக்கு பாம்பாட்டி சித்தர் எழுதி வச்சுட்டு போன ஓலைச்சுவடிகள்ல இருந்து எடுத்த குறிப்புகளை வச்சு இங்க வரும் மக்களுக்கு வைத்தியம் செய்யறாங்க. உடனே நோய் குணமாயிடுறதுனால நிறைய பேர் இங்க வராங்க. இப்படி இயற்கையா கிடைக்கிற மூலிகைகள், பச்சில வேர்களை வச்சே நோய்களை குணப்படுத்துறது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நான் வியப்பா இந்த கோயிலை சுத்தி வந்தேன். அப்பதான் நிறைய சேவல்கள் கோயில் வளாகத்துல இருக்கிறத கவனிச்சேன். இவ்வளவு சேவல்களை இங்க எதுக்கு வளர்க்கறாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அப்பதான் கோவிலுக்கு பின்புறம் ஒரு பெரியவர் கீழே இருந்த துணிகளை தீ வச்சு எரிச்சிட்டு இருந்தாரு. பக்கத்துல அக்னி குண்டம் மாதிரி ஏதோ எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. என்னவோ யாகம் பண்றாருன்னு தான் முதல்ல நான் நினைச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ள வந்தேன். அங்க நான் பார்த்த காட்சி என்ன அதிர வச்சது. ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு பூசாரி கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டினாங்க. உடனே பூசாரி அவங்களுக்கு மூலிகை சார வாயில ஊத்திட்டு விபூதி வச்சு விட்டு கோயில சுத்தி வர சொன்னாங்க. அப்போ அந்த பூசாரி பேய் ஓட்டுறதுக்கு ஒரு மூலிகை சாரை எடுத்து அந்த பெண்ணோட கண்கள்ல ஊத்தி விட்டாரு. அந்த பெண் வலியால கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அங்க இருந்தவங்களோ அந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற பேய் தான் கத்துறதா சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே மிரட்சியா இருந்தது. இந்த கோவிலில் செய்வினை எடுக்கிறது, பேய் ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இப்போ கூட பார்த்தா ஒரு பொண்ணுக்கு பேய் ஓட்டிகிட்டு இருக்காங்க. பேய் ஓட்டுறது அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கண்ணில் ஒரு மூலிகை மருந்தை ஊற்றுறாங்க. அந்த மருந்தை ஊற்றுனதுக்கப்புறம் அந்த உடம்புல பேய் இருக்குமா இல்லையா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பரிகார பூஜை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. மற்ற இடங்கள் மாதிரி இல்ல. இந்த இடத்துல பேய் ஓட்டுறது வித்தியாசமா தான் இருக்கு. நான் பக்கத்துல போய் பேய எப்படி விரட்டுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பேய் ஓட்டுறதுக்கு ஒரு மூலிகையை வச்சிருக்காங்க. அத கண்ணுல ஊத்துறாங்க. அப்புறம் மூலிகை தைலத்தை நெத்தியில தடவி விட்டு மூக்குல காட்டி சுவாசிக்க வைக்கிறாங்க. இந்த பெண்ணோட உடம்புல பேய் இருக்கு. ஆனா மூலிகை தைலத்தை மூக்குல காட்டியும் முதல்ல பேய் வரல. கொஞ்ச நேர போராட்டத்துக்கு அப்புறம்தான் அந்த பெண்ணோட உடம்புல பேய் இருக்கிறது தெரிய வந்தது. உடனே சின்ன பூசாரி கையில இருந்த மூலிகை சார அந்த பெண்ணோட மூக்குல வச்சு நீ யாருன்னு கேட்டு அந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற பேய மிரட்டினாரு. சொல்லு, வாயத்தரன்னு சொல்லு. சொல்லாம விட மாட்டேன். ஊத்தவா? எப்படி செத்த சொல்லு. போயிடுறேன்னா எப்படி? சும்மா போயிடுறியா? போயிடுறியா? அப்புறம் அந்த ட்ரீட்மெண்டால வலி தாங்காம நான் போயிடுறேன்னு பேய் அழுதுகிட்டே இருந்தது. உடனே அந்த பொண்ணு முன்னாடி ஒரு கற்பூரம் ஏத்தி வச்சாங்க. பாம்பாட்டி சித்தர் மேல சத்தியம் செஞ்சுட்டு இந்த பொண்ணை விட்டு வெளியே போயிடுறேன்னு கற்பூரத்தை அடிச்சு அந்த பெண் சத்தியம் செஞ்சாங்க. முக்காலம் சத்தியமா சித்தனு கரிய, 18ஆம் படி கருப்பனு கரிய, முத்து கருப்பனு கரிய, சக்கம்மாள் கரிய, தொட்டிச்சி கரிய, இந்த பொண்ணை விட்டு இந்த குடும்பத்தை விட்டு வெளியேறிக்கிறேன். அடி ஒரே அடி, அடி அங்காடி
ஏய் முடிச்சு பாத்தடி. எந்திரி எந்திரி. அடுத்து பேய அடிக்கிறதா சொல்லிட்டு அந்த பொண்ணை சின்ன பூசாரி அடிச்சு கோயில் வெளிய கொண்டு போய் விட்டாரு. இத பார்த்த எனக்கு ரொம்பவே மனசுக்கு சங்கடமா இருந்தது. இறந்து போனவங்களுக்கு சில நிறைவேறாத ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளை தீர்த்து கொள்றதுக்காக அந்த ஆவிகளுக்கு ஏதாவது ஒரு உடல் தேவை. அப்படித்தான் பேய்கள் இன்னொருவர் உடலுக்குள்ள வரதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பாம்பாட்டி சித்தர் கோவில்ல சத்தியம் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பேய் திரும்பவும் இவங்களை தொந்தரவு செய்யாதுன்னு எனக்கு சொன்னாங்க. பரவாயில்ல, மனுஷன்தான் சொல்ல காப்பாத்துறதில்ல, பேய்களாவது சத்தியத்துக்கு கட்டுப்படுதேன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இதுவரைக்கும் நான் பார்த்த பேய் ஓட்டிகள்ல இது ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. இந்த பாம்பாட்டி சித்தர் கோவிலுக்குள்ள நான் நிறைய வித்தியாசமான விஷயங்களை நேரடியா பார்க்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்படித்தான் நான் இங்க இருக்கும்போது ஒரு குடும்பம் பூசாரி கிட்ட தங்களோட பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னதான் நடக்குதுன்னு நானும் அதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணை யாரோ ஒருத்தர் வசியம் செஞ்சுட்டாங்களாம். இதனால அந்த பெண் தங்களை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் கூட ஓடி போயிட்டாங்களாம். அதனால ஓடி போன பொண்ணை கண்டுபிடிச்சு தர சொல்லி கேட்கத்தான் இந்த குடும்பம் இங்க வந்திருக்காங்க. வசியம் சொன்னால் ஒரு பெண் மேலே ஆசைப்படுறது, ஒரு பெண் மேலே ஆசைப்படுறது. ஒன்று, அந்த பெண்ணிட்ட வந்து நிறைய பணம் இருக்கும், வசதிகள் இருக்கும், அந்த பெண்ணை காதலிக்கணும் அப்படின்றது. அது வசியம் போட்டு தான் அதை காதலிக்க முடியும். அந்த பெண்ணுக்கு விருப்பம் இருக்காது. இவங்க நல்லா ஓரளவுக்கு அன்பாக அண்ணன் தம்பியான்ட்ட பழகுறது. இதுகளை என்ன செய்கிறது அப்படின்னா, அந்த பெண்கள்கிட்ட இந்த சாக்லேட்டு இதுகளில் வச்சு கொடுத்துட்றது. கொடுக்கையில் அந்த பெண்கள் சாப்பிட்டுட்டு முதல்ல அண்ணன்னு பழகுறது, திருப்பி என்ன செய்யும் அப்படின்னா காதலாக மாறிடுது. இதை கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து ஒன்று வச்சு வாழ்கிறதில்ல. ஒரு சில பேர் அன்புக்கு நல்லா கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. 100க்கு ஒரு 50% வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லி கேட்டால் காசுக்காக பண்ணுறது. காசுக்காக பண்ணிட்டு அதை பிடுங்கிட்டு ஒரு குழந்த 2 குழந்தை வந்தோன்னா அந்த பொண்ணை விட்டுட்டு அடுத்த ஒரு பெண்ணை பார்த்து பண்ணிக்கிறது. இதை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதை நாங்கள் கண்டுபிடிச்சிடுறோம். நம்ம குடும்பத்துல இருக்கிற பெண்களுக்கு மாந்திரீகம் மூலமா யாராவது வசிய மை வச்சு அவங்களோட புத்திய கெடுத்திருந்தா அத இந்த பாம்பாட்டி சித்தர் கோவில்ல சரி செய்ய முடியும்னு எனக்கு சொன்னாங்க. இப்போ ஒரு பொண்ணு அந்த வீட்டை விட்டு போயிடுச்சு, அங்கே இருக்குது. அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத நாங்கள் அந்த தண்ணியில் பார்த்துருவோம். அதாவது வீட்டில் தண்ணி பிடிச்சி வைக்க சொல்லிடுவோம். மறுநாள் காலையில் அந்த தண்ணியை கொண்டு வர சொல்லுவோம். கொண்டு வந்து செம்பில் ஊற்றி அந்த தண்ணியில் நாங்களும் ஒரு சில விபூதி பச்சைலாம் வச்சுருக்குறோம், அதை போட்டுருவோம். போட்டு கையை வச்சு அந்த கட்டி பார்த்தோம் அப்படின்னா தண்ணி ஒரு சொட்டு கூட கீழே விழுகாது. 2வது, அந்த கையை நாங்கள் உள்ளே வச்சு இது பண்ணியிருக்கையில் அந்த வசியங்கள் என்னென்ன பண்ணியிருக்கேன், அந்த பொண்ணுக்கு என்னென்ன கோளாறு இருக்குது, அந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்குது அப்படின்றத எதுக்காக பண்ணியிருக்கேன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சி அதுக்கான முறிவு மூலிகை இருக்குது. இப்போ ஒரு மருந்துன்றது வந்து வசிய மருந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஒரு சின்னதாக முறிவு, வெள்ளை பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளை பூசணிக்காய் சாரை கொடுத்தா உள்ளுக்கு இருக்கிற மருந்து வெளியேறிடும். இதுக்கு முறிவு அதான், வேறு எந்த மருந்து கொடுத்தாலும் அது சரிப்படாது. அதனால காதலிச்சு ஓடிப்போன பெண்களோட பெற்றோர் நிறைய பேர் தங்களோட பிள்ளைகள் திரும்ப வரணும்னு இங்க வந்து போறாங்க. இப்படி எல்லா விஷயத்துக்கும் பாம்பாட்டி சித்தர் தன்னோட ஓலைச்சுவடியில மருந்து எழுதி வச்சிருக்கிறத நினைச்சு நான் ஆச்சரியப்பட்டேன். இழுங்க மூக்கு இழுங்க. கையை கீழே விடுமா லூசு. அவ்வளோதான் பொறு. தொடக்காதீங்கம்மா. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இந்த கோயில்ல ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக எந்த நேரமும் மக்கள் வந்தபடியே இருக்காங்க.
அப்படித்தான் அடுத்து என்னோட பார்வையில இன்னொரு விஷயம் தென்பட்டுச்சு. சின்ன பூசாரி பாலமுருகன் ஒரு லிஸ்ட் எழுதிக்கிட்டு இருந்தாரு. அது என்னவா இருக்கும்னு நினைச்சு நான் அவர் பக்கத்துல போய் பார்த்தேன். வசம்பு, சுக்கு, பூண்டு, கடுகுன்னு ஏதோ மளிகை லிஸ்ட் மாதிரி எழுதிக்கிட்டு இருந்தாரு. அத பத்தி நான் சின்ன பூசாரி பாலமுருகன் கிட்ட கேட்டேன். கோவிலுக்கு நிறைய பக்தர்கள் வர்றாங்க இல்லையா, அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசும்போது வந்து நீங்கள் சில விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லி எழுதி கொடுக்குறீங்க. என்ன மாதிரி பொருள், எதுக்காக அதெல்லாம்? அது தேங்காய், எலும்புச்சம்பழம், ஒரு இன்ச்சு ஆணி, பத்தி சூடம், சேவல், போக சுக்கு, பூண்டு, வசம்பு, காயம், ஓமம், கடுகு, இதெல்லாம் சித்த வைத்தியத்திலே நம்ம இது பண்ணுறது. தேங்காய் வந்து 8 திக்கு கட்டு போட்டு வெட்டி முறிக்கிறது. எலும்புச்சம்பழத்தில் ஆணியை வச்சு அவங்க கஷ்டங்களை சொல்கிறது. எங்களை பிடிச்சது, எங்கள் உடம்பை பிடிச்சது, மனையை பிடிச்சது, மக்களை பிடிச்சது, என் தொழிலை பிடிச்சது, இதோட விளைவிக்கிறணும். எனக்கு என் குடும்பத்துக்கு யார் என்ன கேள்வி பண்ணாலும் இதோட உதவிக்கணும். பிடிச்ச ஏவல், பில்லி, சுனிய, வஞ்சனை, கண்ணேறு, கந்திஷ்டி, நச்சுப்பள்ளி அவ சொல்லி எங்களை விட்டு ஒதுங்கிக்கிறணும். நாங்கள் யாருக்கு எந்த கிடைக்கணும், எங்களுக்கு பண்ணுறவங்க இதோட விளைவிக்கிறோம். எங்களுக்கு காணால சுகம் கிடைக்கணும், தொழில் முன்னேற்றம் வரணும், வியாபார விருத்தி வரணும், கைகால் சுகம் கிடைக்கணும், நோய் நொடி நொம்பலம் எதுவுமே எங்கள்கிட்ட வரக்கூடாது. கண்ணேறு, கந்திஷ்டி எது வராத அளவுக்குன்னு எலும்பு சம்பளத்தை நல்லா அடித்து எடுத்து கட்டு போட்டு அந்த சுக்கு, பூண்டு அவங்க தலையை சுற்றி சுற்றி எரிக்கிறது. திஷ்டி மாதிரி எங்களை பிடிச்சது, எங்கள் உடம்பை பிடிச்சது. எலுமிச்சை, தேங்காய், வசம்பு, சுக்கு, பூண்டு இதையெல்லாம் வச்சு செய்வினையை எடுக்கிறாங்களா, இல்ல இதை வச்சு ஏதாச்சும் வித்தியாசமா பண்ணுவாங்களான்னு எனக்குள்ள ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஒருவேளை பேய்க்கு பண்றது போல டெரரா இருக்குமோ இல்ல சாதாரணமா இருக்குமோன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் நான் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு குடும்பம் செய்வினையை எடுக்கிறதுக்காக கோயிலுக்குள்ள வந்தாங்க. பூசாரிய போய் சந்திச்சாங்க. உடனே பூசாரி அவங்கள கூட்டிட்டு போய் கண்ணுக்கு மருந்து போட ஆரம்பிச்சாரு. அப்போ அங்க நடந்த ஒரு சம்பவம் என்ன பதபதைக்க வச்சிருச்சு. அந்த குடும்பத்துல இருந்த சின்ன பசங்களுக்கும் கண்ணுல மூலிகை மருந்து விட்டதுமே கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்த எனக்கு கொஞ்சம் படபடப்பா இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, நிம்மதி இல்லைங்க இல்லைங்க, மூட்டு இல்லைங்க. கையை கீழே விடுமா லூசு. அவ்வளோதான் பொறு. தொடக்காதீங்கம்மா, தொடக்காதீங்க. நிமிருங்க நிமிருங்க நிமிரா. கையிடா, கையிடுமா. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் தான்டா விட்றா. கண்ணை முடிச்சு விட்றா. டேய் முடிச்சு விடு கண்ணை. அப்படிதான் எரியும். அப்புறம் கண்ணுல தண்ணி தெளிச்சாங்க. அப்பதான் அந்த குழந்தைகள் கொஞ்சம் அமைதியானாங்க. தண்ணி தெளிச்சு முடிஞ்சதும் அவங்களுக்கு மூலிகை சார கிண்ணத்துல வச்சு வாயில ஊத்தி விட்டாங்க. சின்ன பூசாரி அவங்களுக்கு கொடுத்த லிஸ்ட் படி பூஜை பொருட்களை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பூஜை செய்ய பெரிய பூசாரி, சின்ன பூசாரி 2 பேருமே இருந்தாங்க. அப்போ அங்கிருந்த விளக்குல மஞ்சள் பொடிய கொட்டினாரு சின்ன பூசாரி. பக்கத்துல இருந்த பெரிய பூசாரி பன்னீர் பாட்டில சுபத்துல தட்டி உடைச்சி அங்க தெளிச்சாரு. அந்த குடும்பத்தை வரிசையா உட்கார வச்சாங்க. அப்புறம் ஒரு பையில இருந்த ஆணிகளை அவங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. சின்ன பூசாரி எல்லாருக்கும் எலுமிச்சை பழங்களை கொடுத்தாரு. உடனே பெரிய பூசாரி அந்த எலுமிச்சை பழத்துல ஆணிய குத்த சொன்னாரு. ஆணிய குத்தும் போது நல்லா வேண்டிக்கிட்டே குத்தணுமா. அவங்களும் நல்லா வேண்டிக்கிட்டே அந்த எலுமிச்சை பழத்துல ஆணிய குத்த தொடங்கினாங்க. என் பிள்ளைகளுக்கு என் வீட்டுக்கு யார் எந்த கெடுதலையும் இல்லாத என்னை விட்டு ஒதுங்கிக்கன்னு குத்தணும். தம்பி படிப்பு நல்லா வரணும்னு சொல்லி குத்தியா, படிப்பு நல்லா வரணும், நோய் நொடியெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி குத்து. ஓனா எடுத்து குத்துங்க. எலுமிச்சை பழத்துல ஆணிய குத்திட்டு இருக்கும் போதே பெரிய பூசாரி தேங்காய ஒவ்வொருத்தருக்கு முன்னாடியும் வைக்க ஆரம்பிச்சாரு. நான் அதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தேன். தேங்காயை எடுத்து அவங்க தலையில நல்லா சுத்தினாரு பெரிய பூசாரி. ஒரு அறிவாளோட வந்த சின்ன பூசாரி அந்த தேங்காய
ரெண்டா உடைச்சாரு. அதாவது தேங்காய் வெட்டுப்பட்டு ரெண்டா மலர்ந்தா இனிமேல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தமா. அப்படி மலராம மண்ணை பார்த்தா இன்னும் அந்த செய்வினை முழுசா போகலைன்னு அர்த்தமா. அதனால அந்த தேங்காய் ரெண்டா மலர்ந்து வர வரைக்கும் வெட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். ஒன்று கவுந்து ஒன்று இது பண்ணக்கூடாது, ரெண்டுமே மலரணும். அதே உடம்புல இருக்க கோளாறு வெளியேறிச்சுன்னு அர்த்தம். எலுமிச்சையில ஆணி குத்துறது, தேங்காயை ரெண்டா வெட்டுறது, இப்படி அடுத்து என்ன பண்ண போறாங்களோன்னு நான் ரொம்பவே ஆவலா காத்துக்கிட்டு இருந்தேன். சின்ன பூசாரி அங்க இருந்த அக்னி குண்டத்துல விறகுகளை வச்சு எரிக்க தொடங்கினாரு. அங்க இருந்த ஒருத்தர் உடைச்ச தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பையில போட்டாரு. உட்கார்ந்து இருந்த எல்லாருமே எழுந்திருச்சாங்க. அப்போதான் அங்க ஒரு வித்தியாசமான விஷயம் நடந்தது. எரிஞ்சிட்டு இருந்த யாகத்தீயில உடைக்கப்பட்ட தேங்காய்களை போட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியாம பார்த்துக்கிட்டே இருந்தேன். பெரிய சாமி லிஸ்ட் கொடுத்து வாங்கிட்டு வந்த பொருட்களையும் நெருப்புல மந்திரங்கள் சொன்னபடியே போட தொடங்கினாங்க. போக்குவரத்துல பயந்திருந்தாலும், போக்குவரத்துல கழிப்புல தாண்டி இருந்தாலும், போக்குவரத்துல செய்வனையில தாண்டி இருந்தாலும், போடாங்கிட்ட விபூதி மந்திரிச்சு போட்டிருந்தாலும், முன்பழி இருந்தாலும், பின்பழி இருந்தாலும், இன்னொரு வாக்கு வஞ்சனை இருந்தாலும், திட்டு முறப்பாடு இருந்தாலும், ஒரு தெய்வ குற்றம் இருந்தாலும், ஆண் வழி பெண் வழி எனக்கு செய்வன செஞ்சிருந்தாலும், அங்காளி பங்காளி எனக்கு செய்வன செஞ்சிருந்தாலும், மாமே மச்சினவழி எனக்கு செய்வன செஞ்சிருந்தாலும், 18ஆம் படி அங்கம்பத்துல, இந்த பாண்டி மினியங்கம்பத்துல, இந்த பாம்பாட்டி சித்தர் கம்பத்துல 18 படியிலையும் கட்டுப்பட்டு இன்றோட இந்த நிமிஷத்துல இருந்து எங்களை விட்டு, எங்க உடம்ப விட்டு, எங்க மனையை விட்டு, என் மக்களை விட்டு இத்தோட விளைக்கிறேன். யார் செய்தாலும் செய்தார் வினையே 8 நாள் 8 பொழுது விலைக்கு கொடு. அதில் போடுங்க, அக்னியில் எரியுறதுல போடுங்க. ஆணி குத்தி வைக்கப்பட்ட எலுமிச்சை பழத்தை தலையை சுத்தி அந்த தீக்குண்டத்துல போட்டாங்க. அப்புறம் வாங்கிக்கிட்டு வந்த பொருட்களை அவங்க கையாலேயே அந்த நெருப்புல போட சொன்னாங்க. தலைய சுத்தி சுத்தி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எல்லாத்தையும் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்கள அதே இடத்துல போய் உட்கார சொன்னாங்க. நான் அங்க அடுத்து என்ன நடக்கும்னு பொறுமையா பார்த்துக்கிட்டே இருந்தேன். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. ஒருத்தர் ஒரு கையில அரிவாள், இன்னொரு கையில சேவலை எடுத்துக்கிட்டு வந்தார். அப்பதான் அங்க ஒரு வினோதமான சடங்கு நடந்தது. சின்ன பூசாரி அந்த சேவலுடைய கால்களையும் ரக்கைகளையும் பிடிச்சுக்கிட்டார். பெரிய பூசாரி அரிவாளை எடுத்து அந்த சேவலுடைய கழுத்தை அறுத்தார். மாந்திரீக பூஜைகள் உக்கிரமா இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்படி ஒரு பூஜையை நான் இப்பதான் முதன் முறையா பார்க்கறேன். அந்த சேவல் துடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அதோட ரத்தத்தை எடுத்து அவங்களுக்கு நெத்தியில பொட்டு வச்சாரு சின்ன பூசாரி. அடுத்து நடந்ததுதான் இதைவிட கொடூரமானது. என்னால அதை பார்க்கவே முடியல. அறுக்கப்பட்ட சேவலோட ரத்தத்தை
அவங்க வாயில வச்சு குடிக்க சொல்றாங்க. அதை பார்த்த எனக்கு உடம்பெல்லாம் பதற ஆரம்பிச்சது. அந்த சேவல் ரத்தத்தை பெரியவங்க மட்டும் இல்ல, சின்ன பசங்களுக்கும் கொடுத்தாங்க. இந்த காட்சி ரொம்பவே பயங்கரமானது. ஒரு சேவல் துடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அதோட ரத்தத்தை குடிக்கிறது என்னால இதை ஜீரணிக்கவே முடியல. அந்த ரத்தத்தை குடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வாயில எலுமிச்சைச்சார பிழியறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதும் அவங்க எல்லாரையும் போய் குளிக்க சொன்னாங்க. குளிச்சு முடிச்சதும் அவங்க போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸை கழட்டி காய வச்சு அதையும் எரிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க எல்லாரும் போனதும் அந்த சேவலையும் நெருப்புல போட்டு எரிச்சிடுறாங்க. அந்த சேவல் நெருப்புல எரிஞ்சு கருகிடுச்சு. இப்படி எல்லாத்தையும் நெருப்புல போட்டு எரிக்கிறது மூலமா இதுவரை அவங்கள பிடிச்சிருந்த செய்வினை, பில்லி சூனியம் எல்லாம் விட்டு விலகிடுமா. இதை பார்க்கும்போது ரொம்பவே அமானுஷ்யமா இருந்தது. கோவிலுக்கு பின்பக்கம் உள்ள இடத்துல தான் வந்து அக்னி பூஜை நடக்குது. இந்த இடத்துல தான் வந்து 24 மணி நேரமும் வந்து நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல வந்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பரிகார பூஜை முடிஞ்ச தேங்காய், கோழி, எலுமிச்சை மூலம் எல்லாத்தையுமே இங்கே போட்டு எரிக்கிறாங்க. இங்கே பூஜை முடிஞ்சதுக்கப்புறமே எந்த ஒரு பொருளையுமே அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலே வந்து பூஜை முடிஞ்சு புது ட்ரெஸ் போடுற வரைக்கும் எல்லா பொருளையும் இங்கே போட்டு எரித்து அவங்க பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இப்படி ஒரு உக்கிரமான பரிகார பூஜையை செஞ்சு முடிச்ச அந்த குடும்பம் சாமி கும்பிட்டுட்டு திருப்தியோட இங்க இருந்து கிளம்பினாங்க. இது மட்டும் இல்லாம அவங்களோட பாதுகாப்புக்காக பெரிய பூசாரி அந்த குடும்பத்துக்கு அவரு கையால செஞ்ச தாயத்து, அதுக்கப்புறம் இன்னும் சில பொருட்களை கொடுத்து அனுப்பி வச்சாரு. பூசாரி பூஜை செஞ்சு கொடுத்த எலுமிச்சை, தேங்காய், தகடு, எந்திரம் இது எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் பள்ளம் தோண்டி புதைச்சி வைக்கணுமா. இப்படி செய்யறது மூலமா தீய சக்தியோட பாதிப்புல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும்னு பூசாரி எனக்கு சொல்லி இருந்தாரு. இதுவரைக்கும் இப்படி ஒரு கொடூரமான முறையில செய்வினை, பில்லி சூனியம் எடுக்கிறத நான் பார்த்ததே இல்லை. பாம்பாட்டி சித்தர் கூடு விட்டு கூடு பாஞ்ச இடத்துல இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற அமானுஷ்யமான விஷயங்கள் என்ன பிரமிப்படைய வச்சது. வேறு ஒரு அனுபவத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இன்னொரு சிகரெட் சித்தருடன் ஓர் ஆச்சரிய சந்திப்பு. அவரை வணங்கினா எனக்கு ஒரு மன திருப்தி, ஒரு சந்தோஷம், மன நிறைவு. அவரை பார்த்த நேரத்துக்கு நம்மளை பற்றி, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தோஷங்கள், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க. பார்த்தாலே நோய் தீரும் என பக்தர்கள் பரவசம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். In a few moments, when I say deep sleep, you will go deep into a very relaxed state. 5, 4,